ஹலோ ஆல். இன்றைக்கி வந்து நம்ம பிடிசி அனலைஸ் பண்ணுவோம். இந்த வீக் வந்து எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்த்லி சார்ட்லேருந்து அனலைசிஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ மந்த்லி சார்ட் படி பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா மேலே தான் போயிட்டுருக்கு, பையில் தான் போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு ரேலி பேஸ், அடுத்து ஒரு ரேலி பேஸ், அடுத்து ஒரு ரேலி, இப்போ வந்து ஒரு பேஸில் இருக்குது. பேஸ் எடுத்திருக்கு இப்போதைக்கு. இந்த இடத்துல வந்து நம்ம மந்த்லி ஜோன் நோட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எடுத்திருந்த ஹைக்கு வந்துட்டு திரும்ப ரீட்ரேஸ் ஆகிருக்கு. மந்த்லி ஜோனில் ஆல்ரெடி ஏற்படுத்தின ஒரு புல்பேக்கில் திரும்ப வந்து அதே ஜோனில் எடுத்துகிட்டு திரும்ப வந்து ரீட்ரேஸ் ஆகி மேலே போகுது. ஸோ வந்து இது வந்து இது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, ரீட்ரேஸ் ஜோனை வந்து நம்ம வந்து ஒரு கிரே கலரில் மார்க் பண்ணிப்போம். ஓகேவா? அடுத்து வந்து வீக்லியில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வீக்லியில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலி இதுதான் வந்து ஒரு கரெக்டான சப்போர்ட் லெவலு. இதுதான் வந்து ஒரு கரெக்டான பேஸ் எடுத்திருக்கு. இப்போ வந்து வச்சிருக்க சப்போர்ட் வந்து இது ஸ்ட்ராங் சப்போர்ட் கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, எங்கள் சார்ட் வந்தோடனே இதுக்கு கீழே வந்தோடனே ஃபுல்லாகவே வந்து வீக் வச்சுட்டு மேலே திரும்ப ரிட்டர்ன் ஆகிடுச்சு. ஸோ வந்து பையர்ஸ் வந்து இந்த இடத்துக்கிட்ட ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த ரீட்ரேஸ் ஜோனில் பையர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்து ஒரு வாட்டி இல்லை, ஒரு வாட்டி, 2 வாட்டி, 3, 4, 5 வாட்டி வந்து இந்த ஜோனில் வந்து ரீட்ரேஸ் ஆகிருக்கு. ஸோ வந்து இது ஸ்ட்ராங்கான ரீட்ரேஸ் ஜோனு. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து யூஎஸோட ஃபெட் ரேட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட இது வந்து இருக்குது, மீட்டிங் வந்து இருக்குது. ஸோ வந்து இப்போ 25 பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணபடி கன்ஃபார்ம் கட் பண்ணாங்க அப்படின்னா பிடிசி வந்து இன்னும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு ட்ரேட் பண்ணுறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக ட்ரேட் பண்ணுங்கள். சரி, இன்றைக்கி என்ன மூமெண்ட் இது பண்ணணும்னு பார்ப்போம். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு சப்போர்ட்டு கரெக்டாக இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அடுத்து இங்கே ஒரு ஹையர் லோ வச்சுருக்கு, அடுத்து ஒரு ஹையர் லோ இங்கே வச்சுருக்கு. ஆனால் அந்த ஹையர் லோவை இங்கே வந்து கட் பண்ணிடுச்சு. இந்த ஹையர் லோவை இங்கே கட் பண்ணிடுச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் எதுவுமே இதுக்கு கீழே வரல. அதாவது இந்த லெவலுக்கு கீழே கேண்டில் வரல. ஸோ வந்து இதை வந்து நம்ம கட் பண்ண தான் எடுத்துக்க முடியாது. அதாவது ஒரு பை லெவலை ஈக்குவலாக வந்து டச் பண்ணியிருக்கு அப்படின்னு மாதிரி தான் எடுத்துக்கலாம். பிக் பிக்சரில் பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்னும் வந்து ஒரு பையில் தான் இருக்குது. அது எப்படின்னா, பிக் பிக்சரை பொறுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இங்கேருந்து ஒரு பை, அப்புறம் திரும்ப இங்கே வந்து இது ஒரு பை. இன்னும் வந்து பையோட புல் பேக் தான் முடிஞ்சிருக்கு. இது வந்து ஃபுல்லாக வந்து முடிஞ்சுன்னு சொல்ல முடியாது. மேபி இதோட கேண்டில் வந்து இது வரைக்கும் வந்துட்டு கூட இல்லை, இது வரைக்கும் வந்துட்டு, ஏன்னா இங்கெல்லாம் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் வந்து லிக்விடிட்டி இருக்குது. இந்த 3 கேண்டிலுமே வந்து ஸ்ட்ராங்கான லிக்விடிட்டி. சரி, இந்த 3 கேண்டிலுமே வந்து ஸ்ட்ராங்கான லிக்விடிட்டி. ஸோ வந்து இந்த ஏரியாவில் இந்த இடம் வரைக்கும் வந்துட்டு ப்ரைஸ் வந்து இப்படி வந்துட்டு திரும்ப ரீட்ரேஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அது யூஎஸோட ஃபெட் ரேட் டிசிஷனை பொறுத்து நாளைக்கு நைட்டே வந்து டேரெக்டாக 20 வரைக்கும் போயிட்டு வரலாம். 20-25 வரைக்கும் போயிட்டு வரலாம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து வீக்லியில் ஒரு மெயின் ஜோன் வந்து இதுதான். இதை உடச்சிதுன்னா ப்ரைஸ் வந்து செல் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வரைக்குமே வந்து ஸ்டில் கன்சிடர் வந்து பை தான். ஓகே, இந்த வீக்லி ஜோனை அப்படி மார்க் பண்ணிப்போம். இது ஒரு கேண்டில் மாடலத்துக்கு வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு வந்து டே சார்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். டே சார்ட் படி பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணியிருந்தது. இதுலேருந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஹையர் ஹை. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, இதை வந்து பிரேக் பண்ணிடுச்சு. இந்த ஹையர் ஹையை பிரேக் பண்ணி இங்கே வந்து இதை வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ வந்து இப்போதைக்கு கரண்ட் டே ட்ரெண்ட் படி இது வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ வந்து நம்ம இதை பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ணி எடுத்துக்கலாம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து கன்சிடர் வந்து 1 டே பிரேக் அவுட். ஓகேவா? டே மார்க்கெட் ஷிஃப்ட் இது வந்து 1 டே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. நார்மலாக வந்து ஒரு வாட்டி பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா பேட்டர்ன் என்ன அப்படின்னா, இப்போ இங்கே இது ஹையர் லோ, இதை வந்து கடைசியாக பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இந்த ஹையர் லோ பிரேக் அவுட் பண்ணி இங்கே வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துக்கிட்ட பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. பிரேக் அவுட் பண்ண பிறகு மார்க்கெட் என்ன பண்ணும், இப்படி போயிட்டு திரும்ப ஒரு வாட்டி இங்கே லோவர் ஹை ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து திரும்ப வந்து ஒரு சின்ன புல் பேக் கொடுத்து இங்கே இருக்கிற ஒரு ஆர்டர்லாம் க்ரியேட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து டேரெக்டாக கீழே போகும். இதுதான் வந்து நார்மலாக நடக்கக்கூடிய பேட்டர்னு. இப்போதைக்கு இன்னும் வந்து இங்கே ஃபார்ம் ஆகி இது வந்து இந்த இடம் வரைக்கும் போகலாம். ஏன்னா இந்த கேண்டில் பாருங்கள், இந்த இடத்துல இன்னும் லிக்விடிட்டி வந்து எடுக்காமல் இருக்குது. இந்த கேண்டிலோட லிக்விடிட்டி வந்து இன்னும் இந்த லிக்விடிட்டி வந்து எடுக்காமல் இருக்குது. ஸோ இப்போ அதை நோக்கி தான் ப்ரைஸ் போயிட்டுருக்கு. ஸோ மேபி இது வரைக்கும் இந்த ஜோன் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போயிட்டு டச் ஆகிட்டு திரும்ப லைட்டாக அப்படி கீழே வந்துட்டு
திரும்ப ஒரு ஆர்டர் பிளாக் இங்கே ஏற்கனவே இந்த இடத்துக்கிட்ட வாங்கியிருக்க இங்கே க்ரியேட் பண்ணுற இந்த இடத்துக்கிட்ட உருவாகிற ஒரு ஆர்டர் பிளாக் எடுத்துகிட்டு திரும்ப வந்து நேராக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அன்லெஸ் நாளைக்கு வந்து ரொம்ப பெரிய மூவ்மெண்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த நாளைக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் டெசிஷன் அப்போது ப்ரைஸ் வந்து இந்த இந்த ஜோனை தாண்டிடுச்சு அப்படின்னா அது வந்து ஃபுல்லாகவே பைக்கு போயிடும். நாளைக்கு வந்து இது வரைக்கும் போயிட்டு திரும்ப ரீட்ரேஸ் எடுக்குதுன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு செல்லுன்னு இது வந்து ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சரி, நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, இன்றைக்கி என்ன ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து ஒரு பிரேக் அவுட் இது கொடுத்துருக்கு 4 ஹவரில். இதை வந்து நம்ம லோவர் ஹையாக இப்போதைக்கு எடுத்துக்கலாமான்னா எடுக்கலாம், பார்ப்போம். அடுத்து 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்குன்னா பார்த்தீங்கன்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி வந்து பார்த்துட்டு அதாவது டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்து ஒரு ஷார்ட் டேர்மாக வந்து நம்ம சொன்ன மாதிரி மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மேலே இது வரைக்கும்னா இது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே வந்து நமக்கு வந்து ஆர்டர் பிளாக் வந்து இன்னும் எடுக்காமல் இருக்குது. ஸோ இது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்மோஸ்ட் இதில் ஒரு ஆர்டர் பிளாக் இருந்தது, லாஸ்ட் டைம் இருந்தது இந்த இடத்தோட இதெல்லாம் வந்து இன்ஸ்டியூஷன் கேண்டில் இதெல்லாம். இதில் இருந்த ஆர்டர் பிளாக்கை ஆல்ரெடி எடுத்துருச்சு. ஸோ எடுத்துகிட்டு இப்போ ரிட்ரேஸ் ஆகிருக்கு. திரும்ப வந்து இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கேருந்து இது வரைக்கும் வந்து இப்படி வந்துட்டு இந்த ஆர்டர் பிளாக் எடுத்துகிட்டு திரும்ப ரிட்ரேஸ் பண்ணிவிட்டு திரும்ப இப்படி கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, பார்ப்போம். ஏன்னா வந்து இன்னொரு விஷயம் வந்து இப்போ இங்கே பக்கத்தில் இந்த இடத்துக்கு பக்கத்தில் வேறு எந்த ஜோனும் பெரிய ஜோன் இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து இதுதான் கன்ஃபார்மாக வந்து இங்கேருந்து ரீட்ரேஸ் ஆகிடும் நம்பலாம். ஆனால் இங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜோன் வந்து இந்த இடத்துக்கிட்ட இருக்குது. இந்த இடத்துக்கிட்ட ஒரு பெரிய ஜோன் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து 80% வந்து மார்க்கெட் என்ன பண்ணலாம், திரும்ப வந்துட்டு இந்த இதையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் செல் ரெண்ட் வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் வந்து இந்த இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வரும். போயிட்டு திரும்ப இந்த ஆர்டர் பிளாக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே போகும். சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்ட்டு. ஆர்டர் பிளாக்கை வந்து நம்ம வந்து ப்ளூ கலரில் வச்சுக்கலாம். நமக்கு அப்போ அடையாளம் தெரியும். ஓகே, இந்த மாதிரி ப்ளூ கலரில் மார்க் பண்ணோன்னா அங்கே வந்து ஆர்டர் பிளாக் இருக்குதுன்னு எடுக்கலான்னு அர்த்தம். சரி, பார்ப்போம். இப்போதைக்கு வந்து கரண்ட்லி வந்து இதை வந்து நம்ம ஒரு 4 ஹவர் லோவர் ஹையாக எடுத்துப்போம். சப்போஸ் இதை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா இன்னும் ட்ரெண்டு மேலே போகும்னு அர்த்தம். இதை வந்து ஒரு 4 ஹவர் வந்து ஒரு லோவர் ஹையாக நம்ம வந்து ஃபார்ம் பண்ணிப்போம். ஏன்னா இன்னும் வந்து கன்ஃபார்மாக வந்து இன்னும் ரீட்ரேஸ் ஆகிடுச்சுன்னு சொல்ல முடியாது. அதனால் 4 ஹவர் லோவர் ஹையாக வச்சுப்போம். இதுதான் லாஸ்ட் லோவர் ஹை. இதை உடச்சிடுச்சு ப்ரைஸ் வந்து இதை உடச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து நாட் வேலிட். இந்த லோவர் ஹை வந்து நாட் வேலிட். என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஜோனு, அதாவது 1.21 இல்லை 1,20,580 இந்த ஜோனுக்கு போயிட்டு தான் அதுக்கப்புறம் தான் ரீட்ரேஸ் ஆகும். சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, அடுத்தது 1 ஹவரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஹையர் லோ, அடுத்து ஒரு ஹையர் லோ, அடுத்து ஒரு ஹையர் லோ. இப்போ வந்து இந்த ஹையர் லோ கிட்ட வந்திருக்கு. இந்த ஹையர் லோவை பிரேக் பண்ணக்கூடாது. இன்னும் பிரேக் பண்ணலை. இன்னும் வந்து 1 ஹவரில் ஸ்டில் வந்து பை ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. சரி, பார்க்கலாம். நம்ம வந்து 1 ஹவரில் லாஸ்ட்டு ஹையர் லோவை மார்க் பண்ணி வச்சுக்கலாம். 1 ஹவரில் லாஸ்ட்டு ஹையர் லோ. ஓகேயா, இதை வந்து ஒரு கலரில் வச்சுப்போம், ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுப்போம். ஓகே, இதுக்கு வந்து வேறு இதில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா 4 ஹவரில் நம்ம ஒரு வாட்டி வந்து ஃபிஃப்த் ரீட்ரேஸ் லெவல் வந்து போட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல மறந்துட்டேன். இது வந்து ஆக்சுவலி இந்த கேண்டில் வந்து இது வந்து அன்றைக்கி வந்து நியூஸ் ட்ரேட் நடந்தது. இது வந்து வேலிடான ஒரு பிரேக் அவுட்டாக நம்ம எடுக்கலாமான்னா இது வேலிடான பிரேக் அவுட்டாக நம்ம எடுக்க முடியாது. அதனால தான் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்துட்டு திரும்ப அப்படி பொறுமையாக ரீட்ரேஸ் ஆகி பொறுமையாக இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப மேலே போகுது. இந்த மாதிரி நியூஸ் கேண்டில் வந்து நம்ம வேலிட் கேண்டிலாக வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம ஒரு பிக் பிக்சர்லேயே பார்ப்போம். அப்படின்னா இது ஒரு செல் ட்ரெண்டாகவே பார்ப்போம். மார்க் பண்ணோம் அப்படின்னா ஓகே, லாஸ்ட்டு ஸ்விங் ஹைக்கும் அடுத்து லாஸ்ட்டு ஸ்விங் லோவுக்கும் மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஜோன் எந்த ஜோனில் இருக்குன்னா 50 ஜோனில் இருக்குது ப்ரைஸு. கிட்டத்தட்ட 61 பாதி வரைக்கும் போயிட்டு இப்போ வந்து 50 ஜோனில் திரும்ப புல் பேக் எடுத்திருக்கு. நார்மலாக 50 ஜோனில் புல் பேக் எடுத்ததுன்னா என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் எது வரைக்கும் வரலன்னா இந்த
61 இது வரைக்கும் வரலாம். இது வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இது வரைக்கும் இதில் பாதி இன்னும் கொஞ்சம் கூட வந்துட்டு இப்படி வந்துட்டு ரீட்ரேஸ் ஆகலாம். கரெக்டாக சொல்லப்போனால் 1,20,000 வெள்ளி அந்த அந்த ரேஞ்சில் வந்து ப்ரைஸ் வந்து ரீட்ரேஸ் ஆகலாம். இது வரைக்கும் வந்துட்டு ரீட்ரேஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஃபிப் லெவல் படியும் பார்த்தோம்னா இப்போ வந்து 50% வந்து ரீட்ரேஸ் பண்ணியிருக்கு. சரி என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி இப்போதைக்கு இது எடுத்துருவோம். அடுத்து வந்து 15 மினிட்ஸில் போயிட்டு பார்க்கலாம். 15 மினிட்ஸில் நமக்கு என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா அது 1 ஹவரில் பார்த்த மாதிரி தான். 15 மினிட்ஸில் லாஸ்ட்டாக வந்து எங்கே வந்து ஒரு வேலிடான ஹையர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்குன்னா இது ஒரு ஹையர் லோவாக எடுத்துக்கலாம். நம்ம இந்த இடத்துக்கிட்ட இதே வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. 15 மினிட்ஸில் வந்து லாஸ்ட்டு ஹையர் லோவை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ வந்து இதை வந்து நம்ம ஒரு வேலிட் வந்து லோவர் ஹையாக நம்ம வந்து வேலிட் ஹையர் லோவாக கன்சிடர் பண்ணி இதை 15 மினிட்ஸில் வந்து பிரேக் அவுட்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணி வைப்போம். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம், ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். 15 மினிட்ஸ் சரி ஓகே நம்ம நோட் பண்ணிடுவோம். 15 மினிட்ஸ் பிரேக் அவுட் மார்க்கெட் ஷிஃப்ட். ஓகே இது வந்து மார்க்கெட் ஷிஃப்டாக கன்சிடர் பண்ணிப்போம் 15 மினிட்ஸில். நார்மலாக நான் சொல்லியிருக்கேன் இது மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் பண்ணிச்சுன்னா அதோட அடுத்த ப்ராசஸ் என்னென்னா இப்போ ஆல்ரெடி இது லாஸ்ட் உள்ள ஹையர்லோ இதை வந்து ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு திரும்ப வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. பிரேக் அவுட் பண்ண பிறகு திரும்ப வந்து என்ன பண்ணணும், இது வரைக்கும்னாச்சும் வந்துட்டு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப இந்த ஆர்டர் பிளாக் எடுத்துகிட்டு நார்மலாக வரணும். இதுதான் வந்து நார்மல் பேட்டர்னு. சம்டைம் வந்து அக்ரெசிவாக இருந்ததுன்னா அதில் நேராக போயிட்டு இங்கே ஆர்டர் எடுத்துகிட்டு ஒரே டேரெக்டாக கூட போயிடும். இப்படி வந்துட்டு பிரேக் அவுட் பண்ணிவிட்டு சம்டைம் வந்து இப்படி டேரெக்டாக கூட நேராக போயிடும். இதுவும் பாசிபிள் இருக்குது. இல்லை இப்படி போயிட்டு திரும்ப ஒரு வாட்டி வந்துட்டு திரும்ப லைட்டாக திரும்ப போயிட்டு அந்த ஆர்டரை மேலே போட்டிருக்க ஆர்டர்ஸையும் எடுத்துகிட்டு திரும்ப கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை வந்து சம்டைம் என்ன ஆகும்னா இந்த லெவலுக்கு நேராகவே பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு புல் பேக் எடுத்து இதே லெவல்லையே அந்த ஆர்டர் எடுத்துகிட்டு கீழே போயிடுச்சு. சம்டைம் இது மாதிரி நடக்கும். 3-4 சினோரியில் நடக்கும். நீங்கள் வந்து தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தான் புரியும். மார்க்கெட்டில் இது மூணுமே பாசிபிள் தான். ரெண்டாவது இங்கே வந்து வேறு எதுவும் ஒரு பெரிய செல் ஆர்டர்ஸ் எதுவும் பெரிய இன்ஸ்டியூஷன் கேண்டில் எதுவும் இங்கே கிடையாது. ஸோ வந்து ப்ரைஸ் வந்து அப்படியே கொஞ்சம் நார்மலாக கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம இப்போ வந்து இந்த சார்ட்டை வந்து அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்க டைம் வந்து கரெக்டாக லண்டன் மார்க்கெட் ஓப்பன் ஆகிற டைமு, சிங்கப்பூர் பேஸ் டைம் படி. ஸோ வந்து மார்க்கெட் வந்து சம்டைம் வந்து லண்டன் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுற டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆப்போசிட்டாக திடீர்னு வந்து மூவ்மெண்ட் வந்து பெருசாக இருக்குது. இன்ஸ்டியூஷன் வந்து என்ட்ரு ஆவாங்க. ஸோ வந்து மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் வேலட்டைல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம சார்ட்டை அனலைஸ் பண்ணுறத விட எந்த டைமில் அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்றதையும் பார்க்கணும். அதாவது கரெக்டாக யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிற டைமு ப்ளஸ் லண்டன் மார்க்கெட் ஓப்பன் ஆகிற டைமு, லண்டன் மார்க்கெட்டும் யூஎஸ் மார்க்கெட்டும் லேப் ஆகிற டைமு, அதாவது ரெண்டுமே கம்பெனியாக ஒரே டைமில் ட்ரேட் ஆகிற டைம்லாம் வந்து கொஞ்சம் வேலட்டில் வந்து அதிகமாக இருக்கும், வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். பார்த்துக்கோங்க. ஸோ வந்து இப்போதைக்கு இருக்கிற சார்ட் படி நம்ம வந்து இதுதான் வந்து லாஸ்ட்டு லோவர் ஹையாக எடுத்துப்போம். 15 மினிட்ஸில் லோவர் ஹையாக எடுத்துப்போம். ஓகே இதை வந்து 15 மினிட்ஸில் லோவர் ஹையாக மார்க் பண்ணிப்போம். 15 மினிட்ஸ் லோவர் ஹை மார்க் பண்ணிப்போம். இது வந்து உண்மையுமே இதுதான் லோவர் ஹையாக. இதுக்கு மேலே வந்து ப்ரைஸ் இங்கேருந்து ப்ரைஸ் வந்து மேலே போகாதான் நம்ம சொல்ல முடியாது. இப்போதைக்கு ஃபார்ம் இருக்கப்படி இதுதான் வந்து லோவர் ஹை. மேபி இதை மாதிரி இதை பிரேக் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு திரும்ப கீழே வரலாம். இல்லை அப்படியே கூட கீழே போகவும் வாய்ப்பு இருக்குது. அது மார்க்கெட் என்ன பண்ணுது, அது உள்ளே வர பையர் செல்லர்ஸை பொறுத்து அதோட டைரெக்ஷன் வந்து இதுவாகும். பார்க்கலாம் என்னன்ட்டு. ஓகே அடுத்து வந்து 5 மினிட்ஸில் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து மேலே ப்ரைஸ் வந்து மேலே போகும்போது நம்ம எப்படி ஹையர் லோ மார்க் பண்ணுறோமோ அதே போல் ப்ரைஸ் கீழே வரும்போது லோவர் ஹையை தான் பார்க்கணும். அடுத்தடுத்து லோவர் ஹையை வந்து அந்த ப்ரைஸ் வந்து உடைக்கக்கூடாது. இங்கே ஒரு லோவர் ஹை இருந்தது, அடுத்தது இங்கே ஒரு லோவர் ஹை இருந்தது. இப்போ அடுத்தது வேல்யூடான லோவர் ஹை எங்கன்னா இது. இப்போ இந்த லோவர் ஹையை வந்து ப்ரைஸ் வந்து உடைக்கக்கூடாது. இந்த லோவர் ஹை உடச்சிருச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், அதாவது ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். எப்போதுமே ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா சின்ன ட்ரெண்டில் சேஞ்ச் ஆகி அதுலேருந்து தான் பெரிய ட்ரெண்டில் நமக்கு அந்த மாற்றம் தெரியும். ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் சேஞ்ச் ஆகும், அப்புறம் 15 மினிட்ஸில், அப்புறம் 1 ஹவரில், அப்புறம் 4 ஹவரில், அப்புறம் டேயில் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ வந்து நம்ம எப்போதுமே இந்த நார்மலாக வந்து இதை எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா
5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்லாம் வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணணும். உண்மையான பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் மோஸ்ட்லி எதில் பார்க்கணும் அப்படின்னா 4 ஹவர் 1 ஹவர் 15 மினிட்ஸ் வரைக்கும் கூட வந்து அது வந்து வேலிடான பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர். 15 மினிட்ஸுக்கு கீழே வந்து வந்துருச்சு அப்படின்னா அது வந்து நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் வந்து என்ட்ரிக்காக மட்டும்தான் பார்க்கணும். அதை வந்து 1 மினிட் இல்லை 5 மினிட்ஸில் வர பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம உடனே பிளைண்டாக நம்பி வந்து நம்ம ட்ரேட் உடனே எடுத்துக்கூடாது. இருந்தாலும் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம பார்த்துக்கலாம், என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு இதை மார்க் பண்ணி வைப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கப்படி 5 மினிட்ஸோட ஒரு லோவர் ஹை. இதை உடச்சிருச்சு மேலே வந்துருச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். ப்ரைஸ் இதை உடச்சி மேலே போயிடுச்சுன்னா இது வந்து அடுத்து வந்து எங்கே எதிர்பார்க்கலாம், எங்கே ரீட்ரேஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா அடுத்து இந்த லெவலில் எதிர்பார்க்கலாம். இப்போ இன்னொரு இது பாருங்கள், இந்த இடத்துக்கிட்ட இந்த ஒரு கேண்டில் பாருங்கள், பெரிய இன்ஸ்டியூஷன் கேண்டில். ஸோ வந்து இது மாதிரி பெரிய இன்ஸ்டியூஷன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட வந்து ஆர்டர் பிளாக் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி என்ன பண்ணும், அப்படி வந்துட்டு இந்த ஆர்டர் பிளாக் எடுத்துகிட்டு திரும்ப கீழே போகும். திரும்ப கீழே போயிட்டு மூவ்மெண்ட் நல்லா இருந்ததுன்னா கீழே போகலாம், இல்லை அப்படி திரும்ப மேலே வரும். இந்த ஆர்டர் பிளாக் எடுத்துறதுக்காக ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு திரும்ப ப்ரைஸ் மேலே போகும். ஓகே, ஸோ வந்து இப்போ இந்த ஜோனை நம்ம வந்து மார்க் பண்ணி வைப்போம். நான் ப்ரைஸ் வந்து கன்ஃபார்ம் வந்து இந்த ஜோனுக்கு வந்துட்டு இந்த ஆர்டர் பிளாக் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஓகேவா? ஓகே, ப்ரைஸ் வந்து கன்ஃபார்ம் வந்து இந்த எடுத்துகிட்டு இப்படி திரும்ப வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. திரும்பிட்டு இப்படி மேலேயும் போகலாம், இல்லை ஒரேடியாக கீழேயும் போகலாம். அது மூமெண்ட்டை பொறுத்தது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்து வந்து 1 மினிட்ல நடக்குதுன்னு பார்க்கலாம். 1 மினிட்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி கன்சோலேஷன் ஆகிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா 1 மினிட்ல வந்து இப்போ 5 மினிட் வரைக்கும் செல்லில் இருக்குது. 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா ஒரு பை ஆகிறதுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு லாஸ்ட்டு வந்து ஹையர் லோ ஃபார்ம் ஆச்சு. லோவர் ஹைலேருந்து லாஸ்ட்டாக கடைசி வரைக்கும் வந்தது. லோவர் ஹை வந்தது, லோவரில் வந்தது. அதுக்கப்புறம் இந்த லோவர் லோ உடைக்கல, திரும்ப வந்து மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் திரும்ப வந்து இதுக்கப்புறம் திரும்ப பை ஆகிற மாதிரி மாறுது. திரும்ப இந்த லாஸ்ட்டாக வச்ச ஹையர் லோவும் உடைக்கல. பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இன்னும் அப்படியே உடைக்காம தான் போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது இந்த கடைசியாக வச்ச லோவர் ஹை தான் பார்க்கணும். ஏன்னா ட்ரெண்ட் வந்து செல்லில் இருக்குது. ஸோ வந்து நமக்கு கீழே எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து மெயினாக பார்க்க வேண்டியது இந்த வேல்யூ லாஸ்ட்டு லோவர் ஹை இதை வந்து உடைக்கக்கூடாது. இதை உடைக்காத வரைக்கும் ப்ரைஸ் வந்து செல்லில் தான் இருக்குது. அது இங்கே எப்படி வேணாலும் வரலாம், இப்படி ஆகலாம், இப்படி போயிட்டு வரலாம், இப்படி வேணாலும் போயிட்டு வரலாம், இல்லை கன்சாலிடேட் ஆகலாம். நமக்கு வந்து இதை உடைக்காத வரைக்கும் இது வந்து ஸ்டில் வந்து செல் ட்ரெண்டு தான். இதை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா நமக்கு 5 மினிட்ஸில் வந்து பையாக மாறிடுச்சுன்னு அர்த்தம். சரி, ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இவ்வளோ தான், இப்படி தான் அனலைஸ் பண்ணணும் சார்ட்டு. இப்போ இது நமக்கு புல் பேக் கொடுக்குது அப்படின்னா, இங்கே இது உடச்சிட்டு மேலே போகுது அப்படின்னா நம்ம வந்து அடுத்தது வந்து பை ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம். நார்மலாக என்னை பொறுத்த வரைக்கும் ஓவரால் ட்ரெண்ட் வந்து செல்லாக இருக்கும்போது நம்ம பை வந்து ட்ரை பண்ணுறது வந்து ஆபத்தானது. எப்போ வேணாலும் உடச்சிட்டு திரும்ப கீழே போயிடும். ஸோ வந்து ட்ரெண்டோட ட்ரேட் பண்ணுறது தான் நல்லது. இதில் வந்து உங்களுக்கு செல் ட்ரெண்ட் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக எடுங்க. பாருங்கள், இதில் வந்து இப்போ இந்த இடத்துக்கிட்ட போயிட்டு இந்த ஆர்டர் எடுத்துகிட்டு கன்ஃபார்ம் வந்து கொஞ்ச நாச்சும் ஒரு 600 இல்லை ஒரு 400 பிப்ஸ்னாச்சும் கண்டிப்பாக கீழே வந்துட்டு தான் மேலே போகிற மாதிரி இருந்தாலும் போகும். இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே புரியும், கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா புரியும். கண்டிப்பாக இப்போ இந்த ட்ரெண்ட் வந்து இது வந்து மேலே போச்சு அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒன்று மேலே போகும், இல்லைனா கீழே வரும், இல்லை ஆட்டோமேட்டிக் டேரெக்டாக கீழே போனாலும் போகும். ஷார்ட் டேர்மில் வந்து இது கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இருக்குது. ப்ரைஸ் வந்து இந்த இடத்துக்கிட்ட போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சின்ன வந்து ஒரு செல் எதிர்பார்க்கலாம். ஒரு செல் ட்ரெண்ட் இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுக்கலாம். பார்த்துக்கோங்க, இந்த ரேஞ்சில்னா ஒரு 114,321 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் செல் எதிர்பார்க்கலாம். இதை உடச்சிட்டு மேலே போயிடுச்சு அப்படின்னா இங்கே இது வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் எங்கே வரும்னா இந்த இடத்துக்கிட்ட திரும்ப ஒரு ரிட்டர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை இதையும் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி அடுத்த ஜோன் எங்கே இருக்குது அப்படின்னா அடுத்த ஜோன் வந்து இங்கே தான். இதை பாருங்கள், இங்கே ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன் கேண்டில் இருக்குது. ஸோ வந்து இங்கே வரலாம், இங்கேயும் ஆர்டர் பிளாக் இருக்குது. இந்த கேண்டில் வந்து இன்னும் எடுக்காமல் இருக்குது பாருங்கள், நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துக்கிட்டே வந்து இதுவும் வந்து ஸ்ட்ராங்கான ஆர்டர் பிளாக்கு, இதுவும் ஸ்ட்ராங்கான ஆர்டர் பிளாக் இருக்குது. இந்த ரெண்டு இடத்துக்கிட்ட சப்போஸ் இங்கே வந்துட்டு இதுலேருந்து ரிட்ரஸ் ஆகி திரும்ப மேலே அப்படியே கீழே போயிடலாம், இல்லை சம்டைம் வந்து இங்கேயே வந்து எடுத்துகிட்டு திரும்ப கீழே போகலாம். இப்போ நான் லாஸ்ட்டாக சொன்ன 114,321 கிட்ட ஒரு அப்படி மேலே வந்ததுன்னா அந்த இடத்துக்கிட்ட ஒரு ஷார்ட் டேர்ம் செல் ட்ரெண்ட் இதாகும். அப்படி அதை உடச்சி மேலே வந்துருச்சுன்னா திரும்ப வந்து எங்கே திரும்ப ரீட்ரஸ் ஆகணும் எதிர்பார்க்கலாம்னா இந்த சவுண்ட் 115,200 அந்த ரேஞ்சில் வந்து ப்ரைஸ் வந்து திரும்ப வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கீழே போகலாம், போயிட்டு திரும்ப மேலே வரலாம். பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே கேஸ்,
இப்படி தான் வந்து ஒரு அனலைஸ் பண்ணுறது, சார்ட்டை வந்து ஒரு ஃபுல் ஃப்ரேமாக வந்து அனலைஸ் பண்ணுறது. அப்போ தான் வந்து நீங்கள் எதையும் மிஸ் பண்ண மாட்டீங்க, எந்த இடத்தையும் விட்டுற மாட்டீங்க, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு புரியும் உங்களுக்கு. அது மாதிரி அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்க இருக்க உங்களுக்கே வந்து ஒரு நிறையா ஐடியாஸ் கிடைச்சிட்டே இருக்கும்.